வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2023ஆம் ஆண்டு நடந்த எக்ஸாமான கம்பைன்டு ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் வேரியேஷன் சபார்டினேட் இன் தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அண்ட் ஜென்ரல் சபார்டினேட் சர்வீஸோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் முடிகிற வரைக்குமே டெய்லியும் தமிழில் வந்து 25 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 2350 கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, இந்த பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சரை வந்து ஒன்லைனில் பார்க்கல, அது சம்மந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் சொல்கிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி அப்துல் கலாம் அவர்கள் தான். ஓகே, இந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா இந்திய ஏவுகணை நாயகன் அப்படிங்கிறது தான் இவருக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு பட்டம். ஓகேங்களா? ஓகே, இவர் யார் அப்துல் கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் ராமேஸ்வர பகுதியில் வந்து இவர் பிறந்தவர். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து எங்கெங்கெல்லாம் பணிபுரிஞ்சிருக்காரு அப்துல் கலாம் அவர்கள் அப்படின்னா டிஆர்டிஓ அப்படிங்கிற இடத்துலையும் இஸ்ரோவிலையும் விண்வெளி பயிற்சியாளராக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பணிபுரிஞ்சிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய ஏவுகணையின் நாயகன் தம் பள்ளி கல்வியை எவ்வழியில் படித்தார்? இந்திய ஏவுகணை நாயகன் யாரு? அதாவது அப்துல் கலாம். அதை தான் கேட்குறாங்க. தம் பள்ளி கல்வியை அவர் எங்கே படித்தார் அப்படின்னா தமிழில் வந்து படிச்சிருக்காரு. தமிழ் வழியில் தான் அவர் முழுக்கவே படிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். விக்ரம் சாராபாய் ஏவிய செயற்கைக்கோள் எதற்கு பயன்பட்டது அப்படிங்கிறது. விக்ரம் சாராபாய் ஏவிய செயற்கைக்கோள் எதற்கு பயன்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கல்விக்காக செயல்பட்டது. ஓகே, அதாவது விக்ரம் சாராபாய் அவர்கள் வந்து செலுத்திய முதல் செயற்கைக்கோள் என்ன அப்படின்னா நாட்டுக்காக ஆரியப்பட்டா அப்படிங்கிற அந்த ஒரு செயற்கைக்கோளை தான் செலுத்தினாங்க. ஓகேங்களா? இந்த சேட்டலைட் உதவியோட 24,000 கிராமங்களில் இருக்கக்கூடிய 50 லட்சம் மக்களுக்கு, எத்தனை லட்சம் மக்களுக்கு? 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை வந்து எடுத்து செல்றதுக்கு உதவியவர் தான் விக்ரம் சாராபாய் அவர்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா? ஓகே, இதில் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி நாய் தனது தலையை ஆட்டியது அப்படிங்கிறது தான். ஓகே, இது எப்படி இதற்கான ஆன்சர் எப்படி அப்படின்னா இப்போ நாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருமை. ஓகேங்களா? ஆட்டியது அப்படின்னு வருது ஒருமை. இந்த மாதிரி ஒருமை வந்து ஒருமையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது கரெக்டு. இது உதாரணமாக நாய்கள் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கிங்களே, அது என்ன வரும் அப்படின்னா தனது தலையை ஆட்டின அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி தான். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆடு மேய்ந்தது. ஓகேங்களா? ஒரே ஒருமை வருது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேய்ந்தது அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ ஆடுகள் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கங்களேன், பன்மை. ஓகேங்களா? 4-5 ஆடுகள் சேர்ந்தாத்தே ஆடுகள் அப்படிம்பாங்க. அது என்ன வரும் அப்படின்னா மேய்ந்தன அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஒருமையாக இருந்தால் தூ வரும், பன்மையாக இருந்தால் தன அண்ணா அப்படிங்கிற அந்த மாதிரி வரும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த வார்த்தையை படித்து பாருங்கள். படித்து பார்த்து நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படிங்கிறது. இதில் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் பி மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இந்த மாங்காய்கள் அப்படிங்கிறது பன்மை. ஓகேங்களா? இந்த பன்மை என்ன பண்ணுது அப்படின்னா பன்மையை கொண்டே முடியுது. வடுபடுகின்றன அப்படிங்கிற பன்மையை கொண்டே முடியுது. அப்போ இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, மற்ற எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அது முடியல. இப்போ உதாரணமாக இந்த மட்டுமே அப்படிங்கிறதெல்லாம் நீக்கிடுங்க. மாங்காய்கள் வடுபடுகிறது அப்படின்னு பாருங்கள், முழுமை அடையாது. மாங்காய்கள் வடுபடுகின்றன அப்படிங்கிறது தான் கரெக்டு. மாங்காய் வடுபடுகின்றது அப்படிங்கிறது தவறு. மாங்காய்கள் வடுவாய்கிறது அப்படிங்கிறது தவறு. ஓகேங்களா? நீங்கள் இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஓகே, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ நான் பாடத்தை படித்தேன் அப்படிங்கிறது தான். ஓகே, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த பாடத்தை அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துருங்க. நான் படித்தேன். ஓகேங்களா? இங்கே ஒருமை, அதே மாதிரி இந்த ஒருமையை கொண்டே முடியுது. ஓகேங்களா? இதை பாருங்கள். நாம் படித்தேன் வருமா? வரவே வராது. சொல்லி பாருங்கள். நாங்கள்
படித்தான் அப்படிங்கிறதும் வராது. நான் படித்தான் அப்படிங்கிறதும் வராது. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் வந்து இதற்கான சரியான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல், பொருள் பொறுத்துக. ஓகே. இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆப்ஷன் சி, அதாவது 4, 3, 2, 1 தான் இதற்கான ஆன்சர். ஓகே. மறுப்பு அப்படின்னா கொம்பு அப்படின்னு அர்த்தம். மடுத்து அப்படின்னா பாய்ந்து அப்படின்னு அர்த்தம். வறுக்கை அப்படின்னா பலாப்பழம் அப்படிங்கிற அது பொருள் தரும். தெங்கு அப்படின்னா தேங்காய் அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான பொருள் தரும் இணையை தேர்க அப்படிங்கிறது. இதற்கான சரியான பொருள் தரும் இணை எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறதா சரியான இணை தந்த பொருள். ஓகே. இந்த ஜாஸ்தி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பொருள் வரும் அப்படின்னா பெரும் பரப்பு அப்படின்னு வராது. என்ன பொருள் வரும் அப்படின்னா மிகுதி அப்படின்னு வரும். ஓகே. அதுக்கடுத்து விஸ்தாரம் அப்படிங்கிறது பெரும் பரப்பு அப்படிங்கிற பொருள் தரும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து சிங்காரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அழகு அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. சொல், பொருள் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 3, 1, 4, 2 தான் இதற்கான ஆன்சர். நவிழல் அப்படின்னா சொல்லல் அப்படிங்கிற பொருள் தரும். வையகம் அப்படின்னா உலகம் அப்படிங்கிற பொருள் தரும். அதே போலவே இயற்றுக அப்படின்னா செய்க அப்படிங்கிற பொருள் தரும். தணல் அப்படிங்கிற சொல் நெருப்புங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஓகே. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படிங்கிறதா. ஓகே. இதற்கான ரூல்ஸ் இருக்கு. அதாவது ஒரு அது வந்து எங்க வரும் அப்படிங்கிறதுக்கு. அதாவது உயிர் எழுத்துல வந்து ஓர் அப்படிங்கிற அந்த எழுத்து வரும். ஓகேங்களா? இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல இரு வருது, இங்கே இரு வருது. ஓகேங்களா? இரு வந்துச்சுன்னா அதை வந்து உயிர் அப்படின்னா ஓர் அப்படிங்கிற மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல உயிர் எழுத்துல ஓர் வந்துருது. இப்போ உயிர் மெய் எழுத்துல என்ன வரும்? ஒரு அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே. இந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணுங்க, மறக்காது. ஓகே. அதாவது உயிர்னா இரு வரும், ஓர் அப்படிங்கிறது இரு வரும். சேமா வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணிக்கிங்க. மற்றது பார்த்தீங்க அப்படின்னா உயிர் மெய் எழுத்துல மாறி தான் வரும். அந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. இந்த கொஸ்டின்ஸ்லாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க கட்டாயம் எக்ஸாம்ல. ஓகே. அதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அது, அக்து அது எப்படி வரும் அப்படின்னா அக்து அப்படிங்கிறது வந்து உயிர் எழுத்துல வரும். ஓகேங்களா? ஓகே. அதாவது அந்த ஆயுத எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர் எழுத்தோட தான் வரும். அந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணுங்க. உயிர். அது அப்படிங்கிறது மெய். ஓகேங்களா? உயிர் மெய் எழுத்துல வரும். ஓகே. இதுவும் கூட இம்பார்ட்டன்ட் தான். நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழை திருத்துதல். ஓர் கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அப்படிங்கிறது. இதுல சரியாக அமைந்த தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் டி, குறுந்தொகை ஓர் அக இலக்கிய நூலாகும். ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன வருது? உயிரெழுத்து வருது. உயிரெழுத்து வந்தா ஓர் வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க பாடல் அப்படிங்கிறப்ப உயிர்மெய் எழுத்து வருது. அப்போ ஒரு வரும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுல வந்து சரியான தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. நம்ம சொன்னது தான் ஆல்ரெடி மேலே சொன்னது தான். உயிர் இடத்துல வந்துச்சு அப்படின்னா ஓர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இங்க பாருங்க ஊரில் அப்படின்னு வருது. இது உயிர் எழுத்து, அதனால ஓர் வருது. அரசன் அப்படின்னு வருது. ஆங்கிறது உயிர் எழுத்து, முன்னாடி ஓர் வரும். ஓகே. ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றுள் சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படிங்கிறது. இதற்கு சரியான தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார்? இது எவ்வகை தொடர் அப்படின்னா ஆப்ஷன் டி, வினா தொடர். ஓகேங்களா? வினாவை கொண்டு முடியறதுனால இது வந்து வினா தொடர். ஓகே. இதே வந்து உணர்ச்சி தொடர் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி, சோகம், துக்கம், இன்பம், துன்பம் இந்த மாதிரி பலவேறுபட்ட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துச்சு அப்படின்னா அது உணர்ச்சி தொடர். ஓகே. செய்தி தொடர்னா செய்தியா சொல்லக்கூடிய விஷயங்களை செய்தி தொடர் அப்படிங்கிறாங்க. கட்டளை தொடர் அப்படின்னா செய்வது அப்படிங்கிற, அதாவது கட்டளை இடும்படி நீ செய், அதை செய், இதை செய் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது கட்டளை தொடர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க அப்படிங்கிறது தான். இதற்கான சரியான கூட்டு பெயர் எது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, கரும்பு தோட்டம் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான தொடரை எழுதுக. ஜெயகாந்தனின் இமயத்துக்கு அப்பால் என்ற நூல் பெற்ற விருது என்ன அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது சோவியத் நாட்டு விருது தான் இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் வந்து பெற்றிருக்கு. ஓகே. இது தவிர்த்து இன்னும் சில விருதுகளை இவர் பெற்றிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஜெயகாந்தன் அவர்கள், அதாவது இவர் வந்து குடியரசுத் தலைவர் விருது பெற்றிருக்காரு. எந்த நூலுக்காக அப்படின்னா உன்னை போல் ஒருவன்
அப்படிங்கிற அந்த ஒரு நூலுக்காக. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் விருது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கமலஹாசன் அவர்கள் நடித்து வெளியான படம். ஓகே. அதாவது "உன்னை போல் ஒருவன்" அப்படிங்கிற அந்த ஒரு படத்துக்காக அந்த ஒரு படம். ஓகே. அந்த ஒரு நூலுக்காக இவருக்கு வந்து குடியரசுத் தலைவர் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாம சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. என்ன அப்டின்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு புதினத்துக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்டின்னா, இவருக்கு ஜெயகாந்தன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது. ஓகே. அதே போலவே சோவியத் நாட்டு விருது எதற்கு வழங்கப்பட்டது அப்டின்னா, அ இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிற அந்த ஒரு நூலுக்காக வழங்கப்பட்டது. அது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பத்மஸ்ரீ விருது, தாமரை திரு விருது அதையும் வந்து இவர் பெற்றிருக்காரு. அது மட்டும் தவிர்த்து ஞானபீட விருதும் பெற்றிருக்காரு ஜெயகாந்தன் அவர்கள். இலக்கியத்தோட ஒட்டுமொத்த பங்களிப்புக்காக ஓகேங்களா? ஓவராலா இவர் இலக்கியத்துக்கு செலுத்திய பங்களிப்புக்காக ஞானபீட விருதையும் ஜெயகாந்தன் அவர்கள் பெற்றிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. தேவ துந்துபி என்று அழைக்கப்படும் இசைக்கருவியின் வேறு பெயர் என்ன அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி உருமி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. இந்த தேவ தந்துமி அப்படிங்கிறத பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது இந்த தேவ தந்துமி அப்படிங்கிறது தேவராட்டத்தில் வசிக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி தான். ஓகே. இந்த தேவராட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம். ஓகே. இதுக்கோட பொருள் என்ன அப்படின்னா வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் அப்படிங்கிறது தான் தேவராட்டம் அப்படிங்கிறதோட பொருள். வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சொற்பொழிவு ஆற்றுவது போன்ற ஓசை எதற்கு வரும் அப்படிங்கிறது தான். எதற்கு வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அகவல் ஓசைக்கு தான் வரும். ஓகேங்களா? ஓகே. இப்ப அதர்ஸ் பார்ப்போம். அதாவது செப்பல் ஓசை அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. ஓகேங்களா? நீங்களும் நானும் பேசுறோம் அப்படிங்கிற பட்சத்தில, உரையாடுவது போன்ற ஓசை வரக்கூடியதா செப்பல் ஓசை அப்படிங்கிறது. ஓகே. துள்ளல் ஓசை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை. ஓகேங்களா? அந்த சீர் முழுக்கவுமே அந்த ஓசை என்ன வரும் அப்படின்னா, துள்ளி வரும். தாழ்ந்து வரவே வராது. ஓகே. தூங்கல் ஓசை அப்படின்னாவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அந்த சீர்தோறும் துள்ளாது. அந்த ஓசை என்ன வரும் அப்படின்னா, தூங்கியே வரும். இந்த மாரி தூங்கி வந்துச்சு அப்படின்னா, அத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தூங்கல் ஓசை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பராபரமே என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ மேலான பொருளே அப்படிங்கிறதா பராபரமே அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லோட பொருள். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல் அறிதல். மிஸ்ஸில் அப்படிங்கிறதோட கலைச்சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஏவுகணையை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிசில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே. 71 கொஸ்டின். கலைச்சொல் அறிதல் இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படிங்கிறது. ஓகே. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அகச்சிவப்பு கதிர்கள் அதுதான். ஓகேங்களா? ரெட்டுன்னு வருது சிவப்பு இன்ஃப்ரா அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள் அப்படிங்கிறது சரியான பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்றும் காரணமும் சரியா அப்படிங்கிறது. கூற்று குயில் கத்தும் என்பது மரபு வலு ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? அதாவது குயில் கத்தும்ங்கிறது மரபு வலு தான். இப்ப சரியானது என்ன அப்படின்னா, குயில் கூவும் அப்படிங்கிறது தான் சரியானது. அப்ப இந்த 72 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று சரி, காரணமும் சரி அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்றும் காரணமும் சரியா தவறா? கூற்று மதுரை சென்றார் அப்படிங்கிறது வேற்றுமை தொகை அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? காரணம் கூ எனும் வேற்றுமை உறுப்பு இல்லை அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுவும் கரெக்ட் தான். அதாவது மதுரைக்கு சென்றார் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? அந்த இடத்துல 4ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து இல்லை. அதனால இது வந்து வேற்றுமை தொகை. அந்த வேற்றுமை உறுப்பு இல்லை அப்படிங்கிறத காரணமா குடுத்துருக்காங்க. கூ என்னும் வேற்றுமை உறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. கூற்றும் காரணமும் சரி அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்றும் காரணமும் சரியா தவறா? கூற்று இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கினான். காரணம் மன்னன் இடைக்காடனரை அவமதித்தான் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று காரணம் இரண்டும் சரி அப்படிங்கிறது தான். ஓகே. இந்த கான்செப்ட் எந்த நூல்ல இடம்பெறும் அப்படின்னா, திருவிளையாடற் புராணத்துல தான் இந்த கான்செப்ட் வந்து இடம்பெறும். ஓகே. அதாவது திருவிளையாடற் புராணத்துல வந்து இந்த கபிலரோட நண்பர் வந்து யாரு அப்படின்னா, இடைக்காடனார். ஓகேங்களா? அந்த இடைக்காடனார் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்ப மன்னனா இருந்த குசேல பாண்டியன் அவர்களிடம் வந்து போய் தன்னுடைய பாடல வந்து பாடி காட்டுறாரு. ஓகேங்களா? இந்த குசேல பாண்டியன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தமிழ் மன்னன். அதே போலவே தமிழ்
புலவனும் கூட. ஓகேங்களா? அந்த தமிழ் கற்றுத்தேர்ந்த புலவனும் கூட. அப்ப அந்த இடைக்காடனாரோட பாடலை வந்து குசேல பாண்டியன் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா அவமதிக்கிறாரு. உடனே இடைக்காடனார் வந்து இறைவன்கிட்ட போய் முறையிடவும் அந்த இறைவன் வந்து அவன் நாட்டில் இல்லாமல் அந்த கோவிலை விட்டு நீங்கிடுறாரு. ஓகேங்களா? இதுதான் இந்த திருவிளையாடற் புராணத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஓகே, இந்த திருவிளையாடற் புராணத்தை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த திருவிளையாடற் புராணம் வந்து 3 காண்டங்களை கொண்டுள்ளது. மதுரை காண்டம், கூடற் காண்டம், திருவாலவாய் காண்டம் அப்படிங்கிற 3 காண்டங்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 64 படலங்களை கொண்டுள்ளது. எத்தனை படலம்? 64 படலம். எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா 3363 பாடல்களை கொண்டுள்ளது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த திருவிளையாடற் புராணத்தை எழுதியவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இருபொருள் தருக. நகை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு இருபொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி புன்னகை ஆபரணம் அப்படிங்கிறதா நகை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்குரிய இருபொருள். ஓகேங்களா? ஓகே ஓகே, நம்ம வந்து 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.